கத்திரிக்காய் வறுவல். ரவுண்டா ஸ்லைஸ் பண்ண கத்திரிக்காவை மேரினேட் பண்ணி இரும்பு பேன்ல இந்த மாதிரி பிரிஞ்சால் தவா ஃப்ரை பண்ணீங்கன்னா கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்றவங்க கூட கண்டிப்பா ஃபினிஷ் பண்ணிடுவாங்க. 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, குட்டி பீஸ் புளி சேர்த்து பவுடரா அரைச்சிட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து திரும்பவும் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அலம்பின கத்திரிக்காயில் ஈரப்பசியை நல்லா தொடச்சிட்டு ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண கத்திரிக்காயில் அரைச்ச பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து திரும்பவும் நல்லா மிக்ஸ் பண்ணி அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடுங்க. 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு கத்திரிக்காவை ஒன்றோட ஒன்று ஒட்டாத மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு மூடி போட்டு 1 மினிட்க்கு எடுத்து திருப்பிட்டு திரும்ப மூடி வச்சு 1 மினிட்க்கு குக் பண்ணிக்கோங்க. கறிவேப்பிலை போட்டு 2 பக்கம் நல்ல கிறிஸ்பியாக குக் பண்ணிக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. கத்திரிக்காய் தவா ஃப்ரை ரெடி. கத்திரிக்காய் காராமணி பொரியலுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு காராமணி சேர்த்து வாசனை கலர் லைட்டாக மாறுற வரைக்கும் வறுத்துக்கோங்க. சுடு தண்ணி ஊற்றி ஊற விட்டுட்டு மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து ப்ரெஷர் குக் பண்ணிவிட்டு எண்ணெய் சூடானோடனே சோம்பு கடுகு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை வெங்காயம் சேர்த்து வதக்கிட்டு தக்காளி மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து லைட்டாக மசீர ஸ்டேஜில் கத்திரிக்காய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்பு மிளகாத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி ஊற்றி மூடி வச்சு கத்திரிக்காய் அரைவேக்காடு ஆகிற வரைக்கும் குக் பண்ணிவிட்டு வெந்த காராமணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வெந்த உடனே திறந்து வச்சு மசாலா நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும் குக் பண்ணிங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் காராமணி பொரியல் ரெடி. வீக்கெண்ட் லஞ்சுக்கு ரைஸோட மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கன்னு எவ்வளோ ஐட்டம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இப்படி கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு பண்ணிவிட்டு ரைஸ் வச்சிங்கன்னா போதும், குவிக்காக லஞ்ச் கடை முடிச்சிடலாம். 6 கத்திரிக்காய் 2 முருங்கைக்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி தண்ணியை ஊற விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடானோடனே 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு பொரிய விட்டுட்டு கறிவேப்பிலை 6 பூண்டு நல்லா வதக்கிட்டு 1 வெங்காயம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு மஞ்சப்பொடி உப்பு சேர்த்து வதக்கிட்டு 2 தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காய் முருங்கைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி, வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, மூடி வச்சு குக் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் முருங்கைக்காய் நல்லா வெந்த உடனே திறந்து வச்சு தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு டேஸ்டியான கத்திரிக்காய் முருங்கைக்காய் தொக்கு ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். கத்திரிக்காய் பிடிக்காதவங்களுக்கு கூட கர்நாடகா ஸ்டைலில் வறுத்தரைச்ச மசாலாவை ஸ்டஃப் பண்ணி இப்படி கத்திரிக்காய் பண்ணி கொடுத்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கத்திரிக்காவை தண்ணியில போட்டு உப்பு சேர்த்து வச்சுடுங்க. 1 கிராம்பு பட்டை, 2 டேபிள் ஸ்பூன் எள்ளு, 1/3 கப் தேங்காய், 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை வறுத்து ஆற வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெயில 1/2 கப் வெங்காயம் வதக்கிட்டு புளி, 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சிட்டிகை மஞ்சள் பொடி, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் உப்பு ஆற விட்டுட்டு ட்ரை மசாலாவை பொடிச்சிட்டு வெங்காயத்தை அரைச்சி இதில் சேர்த்துட்டு 1/4 கப் வெங்காயம் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டஃப் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகு பொரிய விட்டுட்டு வரமிளகா, கறிவேப்பிலை, ஸ்டஃப் பண்ண கத்திரிக்காவை சேர்த்து கத்திரிக்காவோட தோல் கலர் மாதிரி நல்லா குக்கான உடனே மீதி இருக்கிற மசாலா தண்ணி சேர்த்து கொதி வந்தோடனே 1/2 டீஸ்பூன் எண்ணெய், குட்டி பீஸ் வெல்லம் தொக்கு பதத்துக்கு வர வரைக்கும் குக் பண்ணிவிட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வறுவல். ரவுண்டா ஸ்லைஸ் பண்ண கத்திரிக்காவை மேரினேட் பண்ணி இந்த மாதிரி வறுவல் பண்ணீங்கன்னா கத்திரிக்காய் வேண்டான்னு சொல்றவங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஒரு பெரிய கத்திரிக்காவை மெல்லிசா கட் பண்ணிட்டு உப்பு கலந்த தண்ணியில 5 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, பெருங்காயம், உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 2 டேபிள் ஸ்பூன் கெட்டி தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அட்லீஸ்ட் 20 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணிடுங்க. கடலெண்ணெய் சூடானோடனே மேரினேட் பண்ண கத்திரிக்காய் கொஞ்சம் கறிவேப்பிலை 2 பக்கம் நல்லா திருப்பி விட்டு வேண்டிய டெக்ஸ்சர் வர வரைக்கும் குக் பண்ணீங்கன்னா டேஸ்டியான கத்திரிக்காய் வறுவல் ரெடி. ட்ரை பண்ணி பாருங்க.